புகார் அளிக்கச் சென்ற பெண்ணை உல்லாச விடுதிக்கு வரவேண்டும் என்று அடம்பிடிக்கும் உதவி ஆய்வாளரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? இப்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையைச் சேர்ந்த பெண் ஒருவர் தன் கணவரை பிரிந்து வாழ்ந்து வருகிறார். இவருக்கு சொந்தமான 16 சவரன் நகைகள் மற்றும் இருசக்கர வாகனத்தை கணவர் எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. அதனை மீட்டுத் தருமாறு காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்துள்ளார் அந்த பெண். ஆனால் புகார் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கவே தனக்கு உதவுமாறு உதவி ஆய்வாளரிடம் கேட்டுள்ளார். இதுதான் சரியான நேரம் என காத்திருந்த எஸ்ஐ அந்த பெண்ணிடம் அவ்வப்போது செல்போனில் பேசி வந்துள்ளார். தனக்கு நகை கிடைத்தால் போதும் என கருதிய அந்த பெண்ணும் எஸ்ஐயிடம் செல்போனில் பேசி வரவே ஒரு கட்டத்தில் நேரடியாக அந்த பெண்ணை உல்லாச விடுதிக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். அந்த மேனேஜர்கிட்ட போன் பண்ணி நான் வரலான்னு சொல்லுங்க. இந்த கேஸ ஒண்ணு எனக்கு அந்த உருப்படி அம்படைய வேண்டி தரவுண்டா. 19 பவுன் உருப்படி தரணும். ஒரு 5 பவுன் உங்களுக்கு தாரனே, மீதியா எனக்கு தந்தா மதியா. நீங்க அதை வேண்டி தந்தாங்க என்ன வேணுமே நீ செய்வேன் இந்தியா உங்களுக்கு. எஸ்ஐ தன்னிடம் எதிர்பார்ப்பதை புரிந்து கொண்ட அந்த பெண்ணும் நாளை வருகிறேன் என சமாளித்தாலும் இன்றே வந்தாக வேண்டும் என அடம் பிடிக்கிறார். இன்னும் வர முடியாதுன்னு நான் இன்னும் வண்டி சரியா கிட்டும் 1 மணிக்கு இல்லையான்னு நினைச்சேன். என்ன செய்யாது நீங்க தான் சொல்லணும். ஆட்டோ பிடிச்சு வந்தாக்கா வரச்சில பின்ன ஆட்டோ பிடிச்சு இதோட உள்ளவிய எல்லாரும் பார்த்துட்டு இருப்பின ஆட்டோல எங்கடா போறான்னு. புலியூர் குறிச்சியில் உள்ள ஒரு உல்லாச விடுதியில் தனக்கு எல்லாமே ஃப்ரீதான் என எஸ்ஐ அந்த ஆடியோவில் பேசியிருப்பதும் அதிர்ச்சி ரகம். ஆமா உங்களுக்கு அங்க ஃப்ரீயா? ஆமா உங்களுக்கு மட்டும் ஃப்ரீ, மீதி எல்லாரும் 10 ரூபா வேணும். அது ஏன்? தெரியாதா? அந்த பெண்ணை எப்படியும் விடுதிக்கு வரவைத்தே ஆக வேண்டும் என்ற நோக்கத்தில் இருந்த எஸ்ஐ தொடர்ச்சியாக பேசிய போதும் காரியம் கைகூடவில்லை. ஒரு கட்டத்தில் நான் வந்தால் எனக்கு என்ன செய்வீர்கள் என கேட்கிறார் அந்த பெண். அதற்கு உன் நகைகளை வாங்கித் தருவதோடு உன் கணவன் மீது நடவடிக்கை எடுக்கிறேன் என்கிறார். நான் வந்தா எனக்கு நீங்க என்ன செய்து தருவியா சொல்லுங்க பாப்போமே. ஹலோ நகை வாங்கி தரேன் முயற்சி பண்ண திங்கக்கிழமை உள்ள வந்து உட்காராங்க. திங்களாச்சா உள்ள வந்து உட்காராங்க. அவனை கொண்டையா? ஆமா. ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த பெண்ணிடம் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுமாறு கூறி பேச்சை முடித்துள்ளார் எஸ்ஐ. கன்னியாகுமரியில் நடந்த ஆபாச உரையாடல் இப்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. புகார் கொடுக்க வந்த பெண்ணை தன் வலையில் வீழ்த்த எஸ்ஐயின் இந்த செயல் காவல்துறையினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே இதே காவல் உதவி ஆய்வாளர் இளைஞர் ஒருவரிடம் லஞ்சம் வாங்குவது தொடர்பான ஆடியோ ஒன்று வெளியான நிலையில் இப்போது சில்மிச ஆடியோ வெளியாகியிருக்கிறது.